வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க. அந்த பெரிய சிலந்தி பூச்சியுமே அவங்க கிட்ட வர பார்க்குது. அப்போ டக்குன்னு அந்த புக்கை போட்டோனையும் அந்த சிலந்தி பூச்சிங்க திரும்ப போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு ரேஹானுமே இப்போ எதுக்கு அந்த பூச்சிங்க வந்துச்சு திரும்ப போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க, யார் அமுச்சு விட்டாங்களோ அவங்ககிட்டயே அது போயிருக்கும் அப்படின்ட்டு. இங்கே அப்படி நடாஷாவை காமிக்கிறாங்க. அவளுமே இப்போ அர்மான் செத்துருப்பான், அவ்வளோதான் சோழி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அந்த பூச்சி ஃபுல்லாக ரிட்டன் இவகிட்டயே வருது. உடனேட்டு அவளும் நீங்கள் ஏன் என் கிட்ட வரீங்க, நான் ஜுனைத் மான்சலுக்கு தானே அனுப்புனேன், அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசாட்டு சொல்லிட்டு இருக்கவும் அங்கே அவளுடைய கதையுமே முடிஞ்சிருச்சு. அப்போ நட்டாஷாவை பார்க்க வந்த ருபினாவுமே அங்கே இந்த ரெட் ஸ்பைடர்ஸ்லாம் வந்ததை பார்த்து போச்சு இவ செத்துட்டாளா, இனிமேல் நம்ம தனியாக என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நட்டாஷாவுடைய டிவைஸுமே இவங்களும் நோட் பண்றத ஷைரியுமே பார்த்துட்டு இது நட்டாஷாவுடைய அட்டாக்கர்ல இது ஏன் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த டிவைஸுமே உடஞ்சிருச்சு. அப்போ ஹீரோயினுமே இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா நட்டாஷா வந்து உயிரோட இல்லை, அதனால தான் அவளுடைய டிவைஸுமே இப்படி உடஞ்சிருச்சு. ஸோ ரெட் ஜின்ஸ் ஃபுல்லாமே நட்டாஷா கிட்ட தான் போயிருக்கும், நட்டாஷா ஒரு ஜின்னு தானே, அதனால அவளுமே அந்த ரெட் ஸ்பைடர்ஸ் எல்லாம் கூட்டிருக்கா போல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்களுமே நம்ம என்னதான் பண்றது, அவனை இப்படி தான் கூட்டு வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை வாழணும்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இப்படி தான் வந்துட்டு இருக்கு, நான் அம்மனை மட்டும் காப்பாத்திட்டேன், எப்படியாச்சும் அவர் உள்ளேயே மாட்டிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் அல்லா காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அவன் நடு வீட்டில் நின்று பேசிட்டு இருக்கும்போது பாட்டியுமே வந்து இங்க பாருமா அம்மனுக்கு எதுவுமே ஆகாது, நீ அம்மனை கண்டுபிடிச்சி காப்பாத்திடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நீ ரொம்பலாம் கவலைப்படாதம்மா, அம்மனை நம்ம திருப்பிச்சு கூட்டு வந்துடலாம் சரியாமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ருபினாமாவை காமிக்கிறாங்க. அந்த அர்மான் பையிலும் அம்மன் பையிலும் என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கானுங்களா, ஒவ்வொருத்தவங்களா காப்பாத்திட்டு இருக்காங்க அவளையுமே. இப்போ அந்த அம்மனை அவ வெளியில கூட்டிட்டு வர நான் விட மாட்டேன், நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், அவ சாகணும், எனக்கு அந்த ஹார்ட் வேணும்னு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோயின் டைமே ரேஹான் வந்து வாங்க நம்ம அந்த இல்மிஜின் புக்கு கொடுத்துட்டு அண்ணாவை வெளியில கூட்டி வந்துடலாம் அப்படின்னு சொன்னா சரி ரேஹான் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புக்கு பக்கம் வந்துட்டு இருந்தா அதுக்குள்ளேயுமே அந்த ருபினா அம்மா மேஜிக் டோர் வழியா வந்து அந்த மிரர் வேர்ல்டுக்கான பேசிக் கீயை மட்டும் எடுத்துட்டாங்க. அப்ப இவங்களுமே வந்து அது எங்க போச்சு இங்கதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹீரோயினுமே ஒரு வேலை யாராச்சும் எடுத்துட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு கேட்டா எடுத்துட்டு போக வழியே இல்லை, இங்க மட்டும் தான் அது இருந்திருக்கணும், சரி வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மிரர் இருக்கு. தென் அங்கேயுமே நம்ம ஹீரோயின் சொல்றா ப்ளீஸ் ரேஹான் டக்குனுப்பா அப்படின்னு சொல்லவும் டக்குனா அந்த புக்கை வைக்கிறான், உள்ளேயுமே போக மாட்டேங்குது, இது என்னப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க முழிச்சிட்டு இருக்க அங்க பார்த்தா ருபினாமா அம்மனுடைய சோலையை நான் முடிக்க போறேன், ரோஷினிக்கு முன்னாடி அம்மன் செத்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையில இருக்கிற அந்த மிரர் பேசிக் கீ இருக்குல்ல, ஸோ அதையுமே அப்படி நெரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ரேஹான் புக்கை வச்சோன்னே போக மாட்டேங்குது, ஷைரி நீங்க கொடுங்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு வாங்கி அவளும் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா, போக மாட்டேங்குது. இப்போ ஹீரோயின் வந்து இப்போ நம்ம என்னதான் பண்றது, ஐயோ அப்போ ரேஹான் நம்ம அம்மன் இப்படி வருவார் அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு இருக்கும்போது சரி நீ அந்த புக்கு என்கிட்ட கூட நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுடைய லவ்வால் அந்த புக்கையுமே அப்படி உள்ளே வைக்கிறா. புக்கு வந்து டக்குன்னு உள்ளே போக மாட்டேங்குது, அதுக்கப்புறம் தூக்கி போடவும் டக்குன்னு உள்ளே போயிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, புக்கை தான் நான் உள்ளே அனுப்பிட்டேனே, இன்னும் ஏன் அம்மன் வெளியில் வரல அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அந்த புக்கு அப்படியே திரும்பி வெளியில் நிற்கிது. யாரோ நீங்கள் ஒருத்தவங்க ரொம்ப நம்புறவங்க, அவங்க தான் அந்த மிரர் வேர்ல்ட் கிரியை கொஞ்சம் நாசம் பண்ணியிருக்காங்க, அதனால் இப்போ அம்மன் இங்கே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. உடனேட்டு இவங்களுமே ரேஹான் சொல்றான் அப்ப அம்மனா சேஃபா இல்லை, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொன்னா ஹீரோயினுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல, எப்படியாச்சும் அம்மனை மட்டும் வெளியில கூட்டி வரணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிச்சு இருக்காங்க. டக்குனு இந்த பக்கம் பார்த்தா ருபினாமா கையில உள்ள அந்த மிரர் கீயும் டக்குன்னு போயிருச்சு, என்னடா இது, அப்ப ரோஷினி வந்து அம்மனை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டாலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோயினுமே அந்த இல்மிஜின் புக்ல போட்டிருந்த மாதிரி ருபினாமா தான் இந்த வேலையெல்லாம் பார்க்காங்கன்ட்டு ருபினாமா வீட்டுக்கு வந்து நீங்க ஏன் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் உங்களுக்கு என்ன பண்ணாரு, நான் தான் உங்களுக்கு ரத்தத்தால சத்தியம் பண்ணி கொடுத்தேனே அப்படின்னு சொன்னா நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தான், ஆனா அவன் என் ட்ரஸ்ட்டை உடைச்சான், என்ன வந்து சாகடிக்க பார்த்தான், அதனாலதான் அவனை நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு நடந்ததுல நியாயம் இல்லத்தான், நான் இல்லைன்னா சொல்ல வரல, ஆனா நீங்க மத்தவங்க குடும்பத்தை அழிக்கணும்னு தான் நினைப்பீங்களா, உங்கள்கிட்ட நான் என்னுடைய உயிரை கொடுத்துடலாம் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன் உங்களுக்கும் எனக்கும் வார் தான், நான் உங்களுக்கு எதிர்த்தாப்புல தான் நிற்பேன், என் புருஷனை கண்டிப்பா அந்த மிரர் வேர்ல்ட்ல இருந்து நான் காப்பாத்தி கூட்டிட்டு வருவேன், உங்களால ஆன
தப்பானதை பாத்துக்கோங்க அப்படின்ட்டு சவால் விட்டுட்டே போயிடுறான் அந்த இடத்துல இருந்து. அப்பவுமே அவ போனதுக்கு அப்புறம் ருபினா அம்மா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஃபர்ஸ்ட் இவளுடைய குடும்பம் தான் இவளுடைய வீக்னஸ் நினைச்சோம், அந்த குடும்பம் தான் இவளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாவே இருக்கு, அந்த குடும்பத்தை ஃபர்ஸ்ட் சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த ஜும்ரு பையன் இருப்பான்ல அவனுடைய ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, ஜும்ரு நீ செத்ததுக்கு அப்புறம் எனக்கு உதவுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய கீஸ்லாம் வச்சிருப்பான், அந்த கீஸ் அவங்களே எடுத்திருப்பாங்க போல. உடனேட்டு அவங்களுமே அந்த கீயை எடுத்துட்டு வந்து ஜின்னுடைய நரகத்துல திறந்து அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. என்னடா செய்ய போறாங்க அப்படின்றது தெரியல. அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப வயிறு வலிக்குது. அம்மாவுமே வந்துட்டு என்னமாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டா, அதான் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம்ல அந்த இடத்துல ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொன்னா, பாட்டியுமே அங்க வந்து என்ன கிட்னி ஆப்ரேஷன் எனக்கு புரியல என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதெல்லாம் நம்ம ஹீரோ அந்த கண்ணாடியில இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ சேஃபா தான் இருக்கான் போல. அப்பவுமே இவங்க இல்லம்மா நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா, சல்மா இங்க பாருங்க என்னாச்சு என்ன விஷயம் மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க அம்மா உங்க பர்வீன் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கிட்னி தேவைப்பட்டப்போ நம்ம ரோஷினி தான் கிட்னி கொடுத்தான், அந்த ஆப்ரேஷனுக்கு ரோஷினி தான் டொனேட் பண்ணா அப்படின்னு உண்மையை சொல்லிட்டாங்க. என்னம்மா நீ சொல்ற இவ்வளோ நாள் ஏமா இந்த விஷயத்த மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ரோஷினி கிட்ட வந்து இங்க பாருமா நீ புண்ணியம் பண்ணலமா அம்மன்லாம் கிடைக்கிறதுக்கு, அம்மன் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு, இந்த விஷயத்த நீ ஏமா மறைச்ச அப்படின்ற மாதிரி கேட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கான் அந்த கண்ணாடியில இருந்து. அப்போ அவனுக்குமே தோணுது நம்ம எவ்வளவோ ஹர்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம அம்மாவுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கால, நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் பாட்டு இருக்கான். இத்தனை நாள் கழிச்சு இந்த விஷயத்த இப்பதான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டியுமே வந்து நீ கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயிடும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ அவனுடைய தங்கச்சிங்களுமே ஒருவேளை அது கிட்னி வழியா இல்லாம வேற ஏதாச்சும் வழியா வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேட்டா, பாட்டியுமே வந்து ஒருவேளை நீ அர்மான பிரெக்னெண்டா இருக்கும்போது உனக்கு எதுவும் வலி வந்துச்சாமா அப்படின்னு கேட்கவும், எனக்கு தெரியலையே அதெல்லாம் அப்படின்னு சொன்னா, சரி நீ எதுக்கும் ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னா, இவளுமே டெஸ்ட் பண்ணிட்டு வந்து டபுள் கோட் இருக்கு, ஸோ அதை காமிச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அம்மன்ட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்கா இந்த விஷயத்த. அதுக்கப்புறம் ஷயரி ரேஹான் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்த சொல்லவும் அவங்களுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இந்த இடத்துல அம்மன் மட்டும் தான் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ரேஹானுமே நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாதா, நீங்க ஏன் ருபினா மட்டும் ரத்த ப்ராமிஸ் பண்ணீங்க, அதனால தானே நம்ம அண்ணன் போனாங்க அப்படின்ட்டு அவனோட எமோஷன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணவும், வீட்டில் உள்ளவங்க நீ ஏன்ப்பா இப்படி பேசுற, அவளே பிரெக்னெண்டா இருக்கா இப்படிலாம் பேசாத அப்படின்னு சொன்னா, இவனுமே சாரி அண்ணி ஒரு உணர்ச்சி வசத்துல பேசிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி பரவாயில்ல ரேஹான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்படி இந்த பக்கம் ருபினா அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்களுமே அந்த ஜின் நரகத்துல இருந்து 2 சவப்பட்டி எடுத்துட்டு வராங்க. வந்து வீட்டுல திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ரோஷினியோடைய குடும்பம் கதை என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல தான். அப்படி இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவளுமே அவங்க அம்மா மேல படுத்துக்கிட்டு, நான் அந்த ரத்த சத்தியம் பண்ணியிருக்கவே கூடாதுமா, நான் தப்பு பண்ணிட்டேன், இப்போ என்னால என் குடும்பம் ரொம்பவே ஃபெல்ட் ஆகுது, ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு பேசிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மாவுமே நீ கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கிறான். அப்போ பார்த்தா அவளுக்கு சாப்பாடு வருது. ஒருவேளை அம்மன் தான் வந்துட்டாரோ அப்படின்ற மாதிரி பார்க்கவுமே பேபி பாசிகர் தான் அந்த சாப்பாடை கொண்டு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பேபி பாசிகர் அப்படின்னு சொன்னா, அம்மாவுமே சொல்றாங்க இங்க பாரு அம்மன் இல்லத்தான், ஆனா வந்து அவர் வேலையை கரெக்டா எல்லாருமே செய்யறாங்க, ஸோ அவர் எப்படியாச்சும் திருப்பி நம்ம கூட்டிட்டு வந்துடலாம், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவுமே ரேஹான் வந்து வீட்டில் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு அப்படியே அந்த இடத்துல ஃபுல்லாமே பாதுகாப்பு வளையத்தை உண்டாக்கிட்டு இருக்கான். இவன் ஷயாரிட்டியே சொல்லிட்டு வந்திருப்பான் போல 10 நிமிஷம் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஷயாரிக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பான் போல. அப்போவுமேட்டு அங்கே யாரோ வாராங்க, ஷயாரி தான் வாரான்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நான் உன்ட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், லவ்னா ஃபஸ்ட்டு இந்த முரட்டு பயலுக்கு என்னன்னே தெரியாது, ஆனால் உன் மேலே தான் அப்படியே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, டக்குன்னு அந்த இடத்துக்கு ஷயாரியுமே வந்து எங்கே என்ன டெக்கரேஷனாக இருக்குது, யாருக்காக இந்த டெக்கரேஷன் இருக்கும், நான் நினச்சேன் இந்த ரேஹான் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காண்டி இப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்காரு போல, ஃபர்ஸ்ட் நட்டாஷா, இப்போ நட்டாஷாவுக்கு அப்புறம் வேற ஒருத்தி பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கும்போது, பின்னாடி நம்ம ரேஹானை பார்த்தா யாரோ ஒருத்தவங்க கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவனுடைய மேஜிக் ஸ்டிக்கும் ஃபோனும் கீழே கிடக்குது. தென் அதையுமே எடுத்துட்டு இவர் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாருன்னா எங்கே போனாரு திடீர்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நேராக வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து இங்கே பாருங்க அவரை காணோம், அவர் எங்கேயோ போயிட்டாரு, ஃபோனும் மேஜிக் ஸ்டிக்கையும் விட்டுட்டு போயிருக்காரு, ஏதோ பிரச்சனை போல அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருக்கிறான். அப்போ பார்த்தா அந்த
ருபின் அம்மா நைஸா வந்து பேபி பாசிகரையும் தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அர்மான் கிட்ட வந்து என் செல்லக்குட்டி நீ என்னுடைய ரத்த சொந்தம் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா உன்னை நான் சாகடிச்சாம இந்த இடத்துல இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல என்னத்தையோ லிக்விட தூக்கி ஊத்திட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோயினுமே நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க நான் ஷைரி கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தாபிசி வேலையா தான் இருக்கும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ருபின் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க சவப்பட்டி இருக்கு. தென் ஷைரியுமே கையை உள்ள விட்டு பாக்குறா. டக்குன்னு அவன் கை உள்ளேயே போயிருச்சு. உடனே நம்ம ஹீரோயினுமே வந்து அவளை காப்பாத்துறா. அப்புறம் பார்த்தா இவ ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கா. அங்கமே ரேஹான் இருக்கானா கூண்டுக்குள்ள. நீங்க இங்க தான் இருக்கீங்களா, ஆனா நான் எங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே அவன் சொல்றான் உன்னை நான் எத்தனை இருக்க கூப்பிட்டேன், ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டா நம்மளுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவளுமே யார் இந்த பொண்ணு, யாருக்காண்டி நீங்க அப்படி டெக்கரேட்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் நட்டாஷா இப்ப வேற ஒருத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்கா. அப்ப அங்க வந்து ஸ்பைடர் ஜினுமே என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க, உங்களை நான் அப்படி சாப்பிட போறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா நான் இப்போ என்னுடைய பவர் சோனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க இங்கெல்லாம் உன்னுடைய பவர் சோனும் ஒர்க் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்படி இந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. அவனுமே அந்த கார்டியன் ஜெட்டு கிட்ட ப்ளீஸ் என்ன விடுங்க, என் தம்பி ரொம்ப ஆபத்துல இருக்கான், குடும்பமே ஆபத்துல இருக்கு, இப்ப நான் தேவை நான் போகணும் அப்படின்னு சொன்னா நீலாம் அப்படி இங்க இருந்து போக முடியாதுப்பா, நீ ட்ரஸ்ட்டை உடைச்சிட்ட, அதனால ஒன்னு அனுப்பிச்சு விட முடியாது, ஸோ நீ என்ன பண்ணி இங்கனே இருன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ இங்க இருந்து போக என்னத்தான் வழி அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வழி தான் இருக்கு, சிஃப்ரட் டைமண்ட் வேணும், அந்த டைமண்ட் இருந்துச்சுன்னா நீ இங்க இருந்து சாதாரணமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா என்னுடைய பொண்ணை காப்பாத்துங்க அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சல்மா ஆண்டியுமே பேசிட்டு இருக்கும்போது அவங்க காலுகிட்டு தான் அந்த சிஃப்ரட் டைமண்ட் இருக்கு. ஒரு வேளை இதை வச்சு நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துவாளா என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.